பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 4வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: அவன் மேடைகளை அகற்றி சிலைகளை தகர்த்து விக்கிரக தோப்புகளை வெட்டி மோசே பண்ணியிருந்த வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டான். அந்நாட்கள் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் அதற்கு தூபம் காட்டி வந்தார்கள். அதற்கு நிகுஸ்தான் என்று பெயரிட்டான் என்பதாக. நெகுஸ்தான் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். நிகுஸ்தான் என்ற வார்த்தைக்கு பித்தளை துண்டு என்பது பொருள். இந்த வார்த்தையானது வேதத்தில் இந்த ஒரு இடத்தில் தான் எழுதப்பட்டுள்ளது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து கானானை நோக்கி பிரயாணப்பட்டு வந்த வேளையில் 40 ஆண்டுகள் வனாந்தரத்தில் காணப்பட்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு இடங்களாக சுற்றி வந்து கொண்டிருந்த போது வழி நிமித்தம் மனமடிவாகி சோர்ந்து போனார்கள். அப்போது அவர்கள் மோசேக்கு விரோதமாய் முறுமுறுத்து, இங்கே அப்பமும் இல்லை, தண்ணீரும் இல்லை, அற்பமான உணவாகிய மன்னா மனதுக்கு வெறுப்பாயிருக்கிறது என்று கூறி முறுமுறுத்தார்கள். கர்த்தர் ஜனங்களை தண்டிக்கும்படிக்கு கொள்ளிவாய் சர்ப்பங்களை அவர்களுக்குள் அனுப்பினார். அவைகள் அவர்களை கடித்ததினால் அநேக மரித்து போனார்கள். உடனே எப்பொழுதும் போல ஜனங்கள் மோசேயை நோக்கி, நாங்கள் கர்த்தருக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் பாவம் செய்தோம், எங்களுக்காக கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும் என்றார்கள். மோசே வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவனை நோக்கி, நீ ஒரு கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை ஒரு கம்பத்தின் மேல் தூக்கி வை, கடிக்கப்பட்டவன் அதை நோக்கி பார்த்தால் பிழைப்பான் என்றார். மோசே அவ்வாறு செய்தான். ஜனங்கள் அதை நோக்கி பார்த்து பிழைத்து கொண்டார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் வெண்கல சர்ப்பத்தை தங்களோடு கொண்டு வந்து சுமார் 800 வருடங்களுக்கு பின்பும் அதற்கு தூபம் காட்டுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அதை கண்ட எசேக்கியா ராஜா வெண்கல சர்ப்பத்தை உடைத்து போட்டு அதற்கு நிகுஸ்தான் என்ற பெயரை போட்டான். வெண்கல சர்ப்பமானது தெய்வம் அல்ல, அது வெறும் பித்தளை துண்டுதான் என்பதை ஜனங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படிக்கு அப்படிப்பட்ட பெயரை அதற்கு போட்டான். இந்நாட்களிலும் பொய்யான ஜீவனில்லாத கவர்ச்சிகரமான உருவங்கள் அநேகரை கவர்ச்சித்து அவர்களுடைய தெய்வங்களாய் காணப்படுகிறது. தேவன் கொள்ளிவாய் சர்ப்பத்தின் உருவத்தை செய்து அதை கம்பத்தின் மேல் தூக்கி வைக்கும்படிக்கு சொன்னது பின்னாட்களில் தன்னுடைய குமாரனாகிய இயேசு ஜனங்களுடைய பாவங்களுக்காக ஒரு சபிக்கப்பட்ட நபராய் கல்வாரி சிலுவையில் உயர்த்தப்பட வேண்டும் என்பதற்காகவே ஒழிய ஆராதிக்கப்பட அல்ல என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். அதுபோல கிதியோன் பொன்னினால் ஒரு ஏபோத்தை செய்து அதை தன் ஊராகிய ஓப்ராவிலே வைத்தான். அதன் கவர்ச்சியை கண்டு இஸ்ரவேலர் எல்லாரும் அதை பின்பற்ற துவங்கினார்கள். அது அவர்களுக்கு கண்ணியாய் மாறினது. ஆரோன் செய்த பொன் கன்றுக்குட்டி கூட இஸ்ரவேலர்களை கவர்ச்சித்து அவர்களுடைய தெய்வமாய் மாறி அநேகருடைய அழிவிற்கு காரணமாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்களை கவர்ச்சிக்கிற காரியங்களை குறித்தும் நீங்கள் முக்கியப்படுத்துகிற அடையாளங்களை குறித்தும் கவனமாயிருங்கள். ஆகையால் தான் பழைய ஏற்பாட்டு நாட்களில் கர்த்தர் பலிபீடத்தை குறித்து கூறும்போது, எனக்கு கல்லினால் பலிபீடத்தை உண்டாக்க வேண்டுமாகில் அதை வெட்டின கல்லுகளால் கட்ட வேண்டாம், அதன் மேல் ஒளியிட்ட உடனே அதை அசுசிப்படுத்துவாய் என்று யாத்ராகமம் 20:25 கர்த்தர் கூறினார். ஒளியிட்டு அழகுபடுத்தும் போது பலிபீடத்தை முக்கியப்படுத்தி அதன் அழகினால் கவர்ச்சிக்கப்பட்டு ஆத்துமாவை அசுசிப்படுத்தி ஆராதிக்கப்பட வேண்டிய தேவனை மறந்து விடுவார்கள் என்பதற்காய் கூட கர்த்தர் அவ்வாறு கூறியிருக்கலாம். ஆண்டவரை விட்டு உங்களை பிரிக்கிற எல்லா காரியங்களையும் உறவுகளையும் முறித்து போடுங்கள். அப்போது கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து பிழைக்கச் செய்வார். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இந்த மன்னாச்சுடைய என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உமக்கு பிரியமில்லாத எல்லா காரியங்களையும் எங்கள் வாழ்க்கையிலிருந்து நாங்கள் அப்புறப்படுத்த கர்த்தர் நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற எல்லா வேலைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. ஒவ்வொருவர் மேலும் கர்த்தருடைய கரம் அமருவதாக. ஒரு விக்கிரங்களும் தொடாதபடி உடைய கரத்தினால் உடைய பிள்ளைகளை மூடிக்கொள்ளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.